ஒன்று கணியனின் நண்பன். இது வந்து உரைநடை பகுதி. நுழையம்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த காலகட்டம் என்பது ஒரு எந்திரமயமாகவே மாறி வருகிற காலம். ஓகேவா? இதில் என்னன்னா, மனிதர்கள் தாங்கள் செய்யும் செயல்களை வந்து இயந்திரங்களை கொண்டு செய்கிறது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து எங்கெங்கே செய்கிறாங்க அப்படின்னா, வீடு, அலுவலகம், அதுக்கப்புறம் தொழிற்சாலை, மருத்துவமனை போன்ற பல இடங்களில் வந்து இயந்திரங்கள் வந்து பணியாற்றிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? இது வந்து கணக்கு போடவும் தெரியும், கற்றுத்தரவும் தெரியும், வேலை செய்யும், விளையாடும், எல்லாமே செய்யும். அப்படிப்பட்ட இயந்திரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கணியன் என்பவன் வந்து ஸ்கூல் முடித்து வந்து வீட்டுக்கு வந்து கதவு காலிங் பெல்லை தட்டுறான். உடனே வந்து யார் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் வருது. இது என்னடா புது குரலாக இருக்கே, அம்மாவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறான். உடனே கதவை திறக்குது அந்த எந்திரம் வந்து. உடனே அப்படியே ஷாக் ஆகி அப்படி நிற்கிறான். உடனே அம்மா சொல்கிறாங்க, ஏன்டா பயந்து நிற்கிற, வெளியே வாடா, வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு சொன்னால், இது ஒரு எந்திர மனிதன்டா, பயப்படாத. அப்பா வந்து ஒரு கண்காட்சிக்கு போனாங்கல்ல, தொழில்நுட்ப கண்காட்சிக்கு, அங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. இனிமேல் வந்து நம்ம வீட்டில் ஒரு நபர் தான்டா இது அப்படின்னு சொன்னேன். அம்மா இது என்னோட பேசுச்சுமா அப்படின்னு. ஆமாடா, இது எல்லாமே பேசும், பாடும், விளையாடும், உன் படிப்புக்கு வந்து ஹெல்ப் பண்ணும், அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் செய்யும், அப்புறம் அம்மாவோட ஆஃபீஸ் வேலைலாம் செய்யும், அப்பாவோட கணக்கு வழக்கெல்லாம் செஞ்சு முடிக்கும்டா. அதான் ஆமாம்மா, அப்போ என்னோட பேசுதேம்மா அப்படின்னா, நான் ஆமாம் பேசும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, நான் இதோட பேசி பார்க்கவா அப்படின்னு கேட்குறான். சரி பயப்படாம பேசு, ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. உடனே அந்த இயந்திரத்திட்ட கணியன் பேசுகிறான். என்ன பேசுகிறான், இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே அது மெதுவாக நகர்ந்து அவன் பக்கத்தில் வந்து நிற்கிது. அது உடனே நீ யாருன்னு கேட்டோடனே, நான் தான் ரோபோ, என்னை வந்து ரோபோன்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க. அப்படியா, நீ எல்லா வேலையும் பார்ப்பியாமே, அம்மா சொல்கிறாங்க அப்படின்னா. ஆமாம் அப்படின்னு சொல்லுது. உன்னால் மட்டும் எப்படி முடியுது அப்படின்னா, என்னால் முடியும், நான் உருவான கதையை வந்து உனக்கு நான் சொல்கிறேன், நீ நல்லா கேளு அப்படின்னு சொன்னோடனே அது சொல்லுது. நான் உருவான வரலாற்றை நீ முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிய ரோபோ தொடர்ந்து பேசியது. அது கதையே சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. நான் உருவாவதற்கு முன்பே என்னை பற்றிய கற்பனை வந்து மனிதர்களிடம் இருந்தது. நான் உருவாவதற்கு முன்பே வந்து என்னை பற்றிய கற்பனை வந்து மனிதர்களுக்கு இருந்தது. அதுக்கு கார்ல் கபேக் என்பவர் வந்து ஒரு செக் நாட்டை சேர்ந்தவர். அவர் ஒரு நாடக ஆசிரியர். ஓகேவா? கார்ல் கபேக் என்பவர் ஒரு செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர். 1920ஆம் ஆண்டு ஒரு நாடகத்தை வந்து எழுதினார். ஓகேவா? அதில் தான் வந்து ரோபோ என்ற சொல்லை வந்து முதல்ல வந்து பயன்படுத்தினார். ரோபோனா என்னன்னா, அடிமை என்பது பொருள். ஓகேவா? ஒரு தொழிற்சாலையில் ரோபோக்கள் வேலை செய்வதாக அந்த நாடகத்தில் வந்து காட்சிகள் அமைத்திருந்தார். ஓகேவா? இவ்வாறு ரோபோ என்னும் சொல் வந்து வழக்கத்திற்கு வந்தது. மனிதர்கள் தம் வேலையை எளிதாக செய்ய முதலில் இயந்திரங்களை கண்டுபிடித்தனர். ஓகேவா? அவற்றை இயக்குவதற்கும் மனித ஆற்றல் தேவைப்பட்டது. இக்குறையை போக்க மனிதன் கண்டுபிடித்தவையே தானியங்கிகள் அப்படின்னு சொல்லுது. ஓகே, தானியங்கி என்றால் என்ன உனக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னோடனே, நுட்பமான, கடினமான, ஒரே மாதிரியான வேலையை மனிதரை விட மிக விரைவாக தானே செய்து முடிக்க முடியும். விரைவாக தானே செய்து முடிக்கும் இயந்திரம் தான் தானியங்கி அப்படின்னு சொல்லுது. ஒவ்வொரு தானியங்கிகளும் வந்து ஒரு கம்ப்யூட்டர் வந்து இணைச்சிருக்கும், ஒரு கணினி இணைக்கப்பட்டிருக்கும். எனக்குள்ளேயும் ஒரு கணினி வந்து இருக்கும், அதுதான் என்னை வந்து கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? இவ்வகை தானியங்கிகள் இன்று பல தொழில் நிறுவனங்களிலும் பயன்பட்டு வருகின்றன. ஓகேவா? இவை பயன்படும் இடத்திற்கு வந்து ஏற்ற வகையில் எந்திர கைகள், நகரும் கால்கள், சூழ்நிலைகளை உணர்வதற்கான நுண்ணுணர்வு கருவிகள், அதாவது சென்சார்ஸ் ஆகியவற்றுடன் உருவாக்கப்படுகின்றன என்று கூறி நிறுத்தியது. ஓகேவா? அதாவது வந்து இவ்வகை தானியங்கிகள் இன்று பல தொழில் நிறுவனங்களில் பயன்பட்டு வருகின்றது. இவை பயன்படும் இடத்திற்கு ஏற்ற வகையில் எந்திர கைகள், நகரும் கால்கள், சூழ்நிலைகளை உணர்த்துவதற்கான சென்சார்ஸு ஆகியவற்றை உருவாக்க பயன்படுகின்றன என்று சொல்லிடுச்சு. அது இங்கே தெரிந்து கொள்வோம்னு ஒரு பாக்ஸ் இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் இயந்திரம் தான் தானியங்கி. ஓகேவா? இவை தோற்றத்தில் மனிதர்களைப் போல இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்களுக்கு விளக்கம்
தருகிறது. ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? உடனே ஓகே, நான் வந்து அதை பற்றி பார்க்கலாமா, அந்த கதையை அதை சொல்கிறான். அதாவது முன்னுணர்வு, அந்த கணினியை பற்றி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் கணியன். வா, உனக்கு கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லி அந்த எந்திரம் சொல்லுது. உடனே வந்து கம்ப்யூட்டர் வந்து ஆப்ரேட் பண்ண தொடங்கின உடனே இது சொல்லுது, இது வந்து இந்த ரெட் கலரில் இருக்குல்ல, அது வந்து தொழிற்சாலையில் தான் பயன்படும் தானியங்கி. ஓகேவா? அது எதுக்கு யூஸ் ஆகுன்னா, உற்பத்தி பண்ணுறதுக்கு, ரிப்பேர் ஆனால் சரி பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து அந்த அதுக்கப்புறம் அந்த மாதிரி பணிகளை வந்து செய்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. அப்புறம் இந்த காட்சியை பார்க்கணியா அப்படி என்றது எந்திர மனிதன். அதாவது இந்த அதுக்கு கீழே உள்ளதை பாரு அப்படின்னு சொன்னோடனே, இது என்ன நோய்களுக்கு மருத்துவம் செய்வது போல உள்ளதே என்று கேட்கிறான் கணியன். ஆம் கணியா, இவை வந்து மருத்துவத்துறையில் நோயின் அறிகுறிகளை கண்டுபிடிக்க உதவுகின்றன, மருத்துவம் பார்க்கவும் பயன்படுத்தப்படுகின்றன, சிக்கலான அறுவை சிகிச்சைகளை செய்யவும் ரோபோக்கள் பயன்படுகின்றன. ஞாபகம் வச்சுக்கோங்க, நோயோட அறிகுறிகளை கண்டுபிடிக்க உதவுவது எது? அந்த தானியங்கி இயந்திரம். மருத்துவம் பார்க்கவும் பயன்படும், சிக்கலான அறுவை சிகிச்சைகளை செய்யவும் ரோபோக்கள் உள்ளன. அப்படின்னா அப்படியா, அடுத்து என்ன அப்படின்னு கேட்குறான். பிற கோள்களுக்கு சென்று ஆய்வு நடத்தவும் செயற்கைக்கோள்களை இயக்கவும் தானியங்கி பயன்படுகின்றன. ஓகேவா? அப்படின்னா உலகில் மனிதர்கள் செல்ல முடியாத இடங்கள் பல இருக்குது. இப்போ அது வந்து என்னென்னா, பெருங்கடலோட அடியினோட ஆழம், பெருங்கடலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆழம், அதுக்கடுத்து வெப்பநிலை உறைநிலைக்கு கீழே உள்ள துருவ பகுதி ஆகியவை அவற்றுள் சில. இவ்விடங்களுக்கு சென்று ஆய்வு நடத்தவும் இது உதவுது அப்படின்னு அந்த இயந்திரம் வந்து கணியனுக்கு சொல்லுது. ஆனால் இவை வந்து உருவமைப்பில் உன்னை போல இல்லையே அப்படின்னு சொன்னோடனே சொல்லி கேட்குறான் கணியன். தமது வேலைகளை எளிமையாக செய்ய முதலில் தானியங்கிகளை உருவாக்கினார்கள் மனிதர்கள். பிறகு தன்னை போன்றே சிந்தித்து செயல்படும் தானியங்கிகளை உருவாக்க முயன்றான். அம்முயற்சியின் விளைவாக தோன்றியவர்களே என்னை போலவும் எந்திர மனிதர்களைப் போலவே எங்களுக்கும் தலை, கை, கால் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லுது அந்த இயந்திரம். அப்படியானால் எந்திர மனிதர்களுக்கு தானியங்கிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? அப்போ எந்திர மனிதர்களுக்கும் தானியங்கிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுதான் எங்களிடம் உள்ள செயற்கை நுண்ணறிவு, அதாவது வந்து செயற்கையான ஒரு சென்சார்ஸ் அப்படின்னு சொல்கிறான். மனிதர்களாகிய நீங்கள் உங்கள் நுண்ணறிவால் செயல்படுகிறீர்கள், நாங்களும் உங்களைப் போல செயல்பட எங்களுக்குள்ளும் ஒரு சில கட்டளைகள் வடிவமைத்து வைக்கப்பட்டுள்ளன. இந்த செயற்கை நுண்ணறிவை கொண்டே நாங்கள் இயங்குகிறோம். உண்மையாகவா? செயற்கை நுண்ணறிவை கொண்டு மனிதர்கள் போலவே செயல்பட முடியுமா அப்படின்னு கேட்குறான். முடியும். செயற்கை நுண்ணறிவின் வலிமையை நீ அறிந்து கொள்ள வேண்டுமா? ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொன்னோடனே, 1997ஆம் ஆண்டு மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடந்தது. ஓகேவா? எப்போ? 1997 ஒரு மே மாதம் வந்து ஒரு சதுரங்க போட்டி நடைபெற்றது. அதில் வந்து உலகிலேயே வந்து சதுரங்க போட்டியில் வெற்றியாளர் யார் அப்படின்னா கேரி கேஸ்பரோவ். அவர் வந்து ஒரு சதுரங்க வெற்றியாளர். ஓகேவா? அப்படிப்பட்டவரும் கலந்து கொண்டார். அதே மாதிரி ஒரு ஐபிஎம் நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ அப்படின்ற ஒரு மீத்திறன் கணினியும் அவருடன் போட்டியிட்டது. அப்போ போட்டியில் யார் வெற்றி பெற்றா அப்படின்னு நீ நினைக்கிற அப்படின்னா கம்ப்யூட்டர் தான். அதாவது டீப் ப்ளூ உருவாக்கிய ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் தான் வெற்றி வாகை சூடியது. என்னால் நம்ப முடியலையே. அப்படியானால் நீயும் கூட சதுரங்கம் விளையாடுவியா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், நானும் விளையாடுவேனே அப்படின்னா, என்னை போன்ற எந்திர மனிதர்கள் உணவகங்களில் உணவு பரிமாறுகின்றனர், பொது இடங்களில் வழிகாட்டுகின்றனர், அதுக்கடுத்து வெடிகுண்டுகளை வந்து செயலிழக்க செய்கின்றனர். உனக்கு இன்னும் ஒரு வியப்பான செய்தியும் சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லுது. உடனே அப்படியா அப்படின்னு சொல்லு அப்படின்னு ஆர்வமாக கேட்குது. அப்போ முதலாக சவுதி அரேபியான்ற நாடு வந்து ஒரு ரோபோ குடியுரிமை வழங்கியுள்ளது. அந்த ரோபோவின் பெயர் தான் சோபியா. ஐக்கிய நாடு சபைகள் வந்து புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை யாருக்கு கொடுத்தாங்கன்னா சோபியாவுக்கு வழங்கியுள்ளது. உயிரில்லாத ஒரு பொருளுக்கு வந்து ஐநா சபையின் பட்டம் வழங்குவது இதுதான் முதல் முறை. என்னை போன்ற எந்திர மனிதருக்கும் இப்பட்டம் வழங்கியதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. உலகிலேயே முதலாக சவுதி அரேபியா என்ற நாடு வந்து ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியது. அந்த ரோபோவோட பேர் தான் சோபியா. ஐக்கிய நாடுகள் சபை வந்து புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை சோபியாவுக்கு வழங்கியுள்ளது. உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபையின் பட்டம் வழங்குவது இதுதான் முதல் முறை.
என்னை போன்ற எந்திர மனிதருக்கும் இப்பட்டம் வழங்கப்பட்டதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. வந்து சதுரங்கம் விளையாட வரியா அப்படின்னு கேட்குறான். உடனே வா தலையசைச்சு என்ன சொல்லுது, விளையாடலாமே வா அப்படின்னு ரெடியாக ஆயிடுச்சு. அந்த எந்திரம் வந்து உடனே இவனும் ஆயத்தம் ஆயிட்டான். ஓகேவா. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. ஆப்ஷன் செகண்ட். தானே இயங்கும் இயந்திரம் வந்து தானியங்கி. ஆப்ஷன் செகண்ட். நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நின்று கூட்டல் இருந்த. ஆப்ஷன் பி. அடுத்து வந்து அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆ கூட்டல் உருவம். அதுவும் ஆப்ஷன் பி தான். மருத்துவம் கூட்டல் துறை என்பதை பிரித்தெழுத கிடைக்கும் சொல்லி சேர்த்தெழுத கிடைக்கும் சொல்லி அப்படின்னா மருத்துவத்துறை. ஆப்ஷன் இ. செயல் கூட்டல் இலக்க என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்னென்னா செயல் இலக்க. ஆப்ஷன் ஏ. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அப்படின்னா சேர்த்தல். ஆப்ஷன் இ. எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அரிது. கோடிட்ட இடங்களை நிரப்புக. மனிதன் தன் வேலையை எளிதாக்க கண்டுபிடித்தவை ரோபோ. தானியங்கிகளுக்கும் இயந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் டீப் ப்ளூ. சோபியா ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா.